என் அடியார்கள், இன்னமும் இறைவன் உங்களை அடியார்கள் என்றுதான் கூறுகின்றான். என்னை மறந்துவிடவில்லை. இப்பொழுதும் கேட்டால் கூட கடவுள் யாருன்னு கேட்டால் ஒருத்தரும் காட்டக்கூடிய அந்த அளவுக்கு இருக்குது. எனவே அவர்கள் என் அடியார்களாக இருக்கின்றார்கள். என் அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்கின்றார்கள். உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை அவனுக்கு. இந்த நிலையிலும் கூட கூறுங்கள், நான் சமீபமாக இருக்கின்றேன். யார் என்னை உணர்கின்றார்களோ, உணர்ந்து ஆதரடுகின்றார்களோ, நிச்சயமாக என் பதிலை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் யார் கதறுகின்றார்களோ, நான் எங்கேயோ வெளியிருப்பதை போன்று கடவுளே காப்பாற்று என்று, நிச்சயமாக அவர்களிடம் நான் இல்லை. அவர்கள் பிரார்த்தனைக்கு, அவர்கள் பிரார்த்தித்தால் அவர்கள் பிரார்த்தனைக்கு விடையளிப்பவனாக இருக்கின்றேன். உணர்ந்து அந்த உணர்வில் இது இறைவனால் மட்டும்தான் முடியும் இந்த காரியம் என்பதையும், அவன்தான் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதையும், நீங்கள் உங்களுக்கு உயிருக்கும் சமயமாக, உங்களுடைய மனசாட்சியத்திற்கும் சமயமாக ஆன்மாவில் நீங்கள் கலக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஆன்மீக வாழ்க்கை, இறைவனோடு இணைந்த வாழ்க்கை உங்களுக்காக உருவாகின்றது. அவர்கள் பிரார்த்தித்தால் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பவனாக இருக்கின்றேன். ஆகவே அவர்கள் என்னையே நம்பட்டும். வேறு எவரையும் நம்பாதீர்கள், மனிதர்களில் எவரையும் நம்பாதீர்கள், என்னையே நம்பட்டும். என்னிடமே கேட்கட்டும், என்னிடமிருந்தே கேட்க, நான் என்ன சொல்றேனோ அதிலிருந்தே கேட்கட்டும். ஊர் மக்களுடைய வாய்களிலிருந்து அதையும் கேட்க வேண்டாம். அப்பொழுது அவர்கள் நேர்வழி அடைவார்கள், என்னுடைய பாதை அடைவார்கள். இறைவன் எங்கிருக்கின்றான் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய இப்பொழுது அறிவார்ந்த உணர்வோடு கூடிய பதில், என்னோடு இருக்கின்றான். பொறுமையாக இருப்பீர்களா? நிச்சயமாக நீங்கள் பொறுமையாளர்கள் இருந்தால் நான் உங்களுடன் இருக்கின்றேன். அத்தியாயம் 2 153. நீங்கள் பொறுமையுடையவர்களாக இருப்பீர்களானால் உங்களோடு நான் இருக்கின்றேன். எனக்காக ஒரு சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டாம். என்னை நீங்கள் ஒரு உருவமாக ஆக்கிக்கொண்டு என்னை திருப்திப்படுத்துவதற்கு உங்களுடைய உலகத்தினுடைய அலங்கார பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து என்னை திருப்திப்படுத்தாதீர்கள். அவ்வளவும் அழியக்கூடியது என்பதை நான் அறிவித்து விட்டேன். என்னை நீங்கள் இந்த உலகத்தினுடைய பொருட்களை கொண்டு திருப்திப்படுத்த முடியாது. ஒரு நாள் நான் படைத்தவை அனைத்தையுமே ஒரு நொடிப்பொழுதில் அடித்து விடுவேன் என்னுடைய வாக்கு முன்னேறி இருக்கின்றது. அப்படியானால் நான் அடிக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நீங்கள் என்னை திருப்திப்படுத்துகின்றீர்களா? இந்த கோமாளித்தனமான சடங்கு அடிப்படையிலான உங்களுடைய வழிபாட்டு ஆராதனைகளை என்னிடம் கொண்டு வர வேண்டாம். என்னை கோபத்திற்குள்ளாக்காதீர்கள். அற்ப பொருள்கள், உங்களுடைய வாழ்க்கையை குறிவிட்டேன். அற்ப பொருள்கள் இனியும் என்னை நம்புவதை தவிர்த்து நான் எதனை உங்களுடைய உயிர் மூச்சாக அளித்துக் கொண்டிருக்கின்றனோ அதுதான் உங்களுடைய உயிர் மூச்சை தவிர, அந்த நம்பிக்கையில், அந்த தேவைகளின் மீது அடிப்படையில் எனக்கு நல்ல வாழ்க்கை உண்டு என்று நம்புகின்றீர்களே, அது அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே தவிர, ஆக்சிஜன் உள்ள போது கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது, நீங்கள் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கிறுக்குத்தனமான இந்த அறிவை நம்பி இனியும் நீங்கள் செயல்படுகிறானால் நிச்சயமாக அந்த நாள் வரும்பொழுது வேதனையுடைய முழக்கத்தில் இறுதி நாள் வரையிலும் ஆக்கப்பட்டு விடுவோம். அந்த நெருப்பின் வேதனைக்கு நாம் அஞ்சிக் கொள்வோமாக. உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள். எப்பொழுது நான் என் இறைவனுக்கு பதிலாக என்னுடைய அறிவை மெச்சுகின்றேனோ இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், பொறுமையுடையோருக்கு நற்செய்தியாக கூறுகின்றான். நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற அந்த செய்தியை கொண்டு கூறுகின்றான். அத்தியாயம் 57 20. ஒரு மழையின் உதாரணத்திற்கு ஒப்பாகும். அந்த மழை பூமியை உயிர்ப்பித்து அதனுடைய அலங்காரத்தை பெற்று அதனுடைய இயற்கையில் செடித்தோங்கும் பொழுது நிராகரிப்பவர்கள், விவசாயிகள், தாங்கள் தான் இதை படைத்தோம் என்று மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி சொற்ப நேரம்தான், சொற்ப காலம்தான். விரைவிலேயே அது உலர்ந்து காய்ந்து மஞ்சள் நிறமாவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதனுடைய இலைகள் பட்டுப்போய் விடுமோ என்று பயப்படுகின்றீர்கள். நீங்கள் பயப்படுவது நிகழ்ந்தே தீரும். தான் படைத்ததை தான் அழிப்பவன் அது நிரந்தரமானதல்ல. ஆனால் நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த உலகத்தோடு உங்களுடைய உடலும் அழியும். பின்னர் நிரந்தரமான வாழ்க்கைக்காக நீங்கள் மட்டும்தான் எழுப்பப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதில் நன்மை செய்தோருக்கு, இறைவனுக்கு சமாதானமாகவும் சாந்தத்துடனும் யார் நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்க வாழ்க்கையும்,
மற்றவர்களுக்கு நரக வாழ்க்கையும் நிச்சயம் என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதில் அச்சம் கொள்வோருடன் இறைவன் இருக்கின்றான், பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான். இன்னும் அச்சம் கொள்வோர், இறைவனுக்கு யார் பயப்படுகின்றார்களோ அவர்களுடன் இறைவன் இருக்கின்றான். இறைவன் எங்கிருக்கின்றானோ அங்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. இயற்கையினுடைய அனைத்து பொருள்கள் மீதும் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. அந்த ஆட்சி அதிகாரம் உங்களுக்காக என்று உங்களோடு இறைவன் இருக்கின்றான், நான் உங்களோடு இருக்கின்றேன். இப்பொழுது குர்ஆன் முழுமையிலும் நாம் 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 என்று வரும். நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நாம் கூறினோம், நாம் செய்தோம், நாம் உங்களை ஈடேற்றினோம். நீங்கள் என்னோடு இருக்கும் பொழுது இந்த நான் என்பது நாம் ஆகிவிடுகின்றது. எப்பொழுது நான் என்னுடைய அடங்காத்தனத்தின் காரணமாகவும் என்னுடைய பெருமையின் காரணமாகவும் இறைவனை மறுத்து என்னை நானே இறைவனாக்கிக் கொள்கின்றேனோ, இறைவன் தேவையில்லை என்றாலும் வந்துவிட்டேனோ, அந்த இடத்தில் மட்டும் இறைவன் கூறுவது நான் என்று. கடுமையான வேதனைக்காக நாம் காத்திருக்கின்றோம். நாம் என்ற வார்த்தை மாறி நான் என்ற வார்த்தை வரும்பொழுது கடுமையாக எச்சரிக்கை வந்துவிட்டது. இறைவன் விலகிவிட்டான், அதாவது நானும் விலகிவிட்டேன், இறைவன் விலகிவிட்டான், இன்னைக்கு சேருவது கடினம். அவர்களுடைய மனம் எப்பொழுது எந்த நேரமும் ஒரு பயமும் பீதியும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த நேரத்தில் சாந்தமும் சமாதானமும் இல்லை என்று இருக்கும் பொழுது இறைவன் என்னை விட்டு விலகிவிட்டான். விலகிவிட்டானோ என்ற அந்த அச்சம் நமக்கு இருக்கின்றது. இப்பொழுதும் வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் அவன்தான். எனவே இனியும் மன்னிப்பவன். திரும்புங்கள், அங்கு நிச்சயமாக மீண்டும் நீங்கள் இறைவனுடைய வாக்குகளை கேட்க ஆரம்பிப்பீர்கள். எந்த அளவுக்கு நாம் இறைவனை விட்டு விலகுகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம் மீது கருணையாளன் என்பதை அறியுங்கள். எடுத்த அடிப்பிலேயே நம்மை விட்டு விலகிவிட்டான் என்று எண்ண வேண்டாம். ஒரு சில இழப்புகளை கொண்டு அவை அந்த இயற்கை உங்கள் கண் முன்பாகவே அது உலர்ந்து காய்ந்து மஞ்சள் நிறமாகி அது கீழே உதிர்வதையும் காண்பீர்கள். மீண்டும் புதிய இலை அங்கு உருவாகி கொண்டிருப்பதையும் பாருங்கள். ஒன்றுக்கு 10 இலைகள் உருவாவதை பாருங்கள். இவைகளெல்லாம் கூடங்களாக ஆகின்றன. சிந்தித்து நல்லறிவோர் பெறுவோருக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை இறைவன் தெளிவாக விவரிக்கின்றான். இறைவனிடம் மட்டும் நீங்கள் கேளுங்கள், சத்தியத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும். அடுத்தது என்ன என்பதை அறிவித்து விட்டான், நம்பிக்கை கொள்ளுங்கள். மனம் சாந்தமும் சமாதானமும் பெற்று விளங்க வேண்டும். இறைவன் யாருக்கு நேர்வழி காட்டுகின்றான் என்றால், யார் சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் நேர்வழி காட்டுகின்றேன். சாந்தமும் சமாதானமும் என்ன? சலாமன் அலைக்கம் என்று கூறுகின்றோமே, சாந்தி மார்க்கம் என்று கூறுகின்றோமே, அமைதி மார்க்கம் என்று கூறுகின்றோமே, என்ன இதெல்லாம்? எங்கு விலை கொடுத்து வாங்கக்கூடியதா அல்லது உள்ளத்தில் அடையக்கூடிய இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷமா? விலை கொடுத்து வாங்கக்கூடியது. 4-5 சுகப்பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து ஹோம் தியேட்டரில் வச்சுருந்தா நான் அமைதியாகிட்டேன், சாந்தமாயிட்டேன், ஜாலியாக. பணம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு நீங்கள் அமைதி அடைகின்றீர்கள். அதிகமாக இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கின்றது, குறைந்துவிட்டால் பதட்டம் அடைகின்றது. அந்த பணமோ உங்களுக்கு எந்த வகையிலும் உபயோகப்படுவதில்லை. ஒரு நோய் வந்துவிட்டால் பணம் அவ்வளவும் கரையுமே தவிர நோய் நீங்காது. வயிற்றுக்கு ஒரு உபாதை வந்துவிட்டால் உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கி அடிக்கிறீர்கள், எந்த உணவு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்காது. பஞ்சுமத்தியை வாங்கி வைத்திருப்பீர்கள், படுத்தால் தூக்கமில்லை. அதிகாலை வேளையில் உங்களுக்கு வயிற்று உபாதைகள், அந்த வயிற்று உபாதைகள் இயற்கை கடன்கள் நீக்கப்படுவோம். அந்த சூழ்நிலையில் எவ்வளவு சுகம் கிடைக்குமோ அதுவும் இல்லை. வயிற்றில் எப்பொழுதுமே பாரம், மூளையும் வேலை செய்யவில்லை, மந்தம். இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன? என் இறைவனே என்று நீங்கள் கூப்பிடுவதை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அப்பொழுதும் உயிர் மூச்சில் ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டமும் வரும்பொழுதே உயிர் மூச்சில் சுகமாக வேண்டும். நானோ டாக்டர்கள் இருக்கின்றார்கள் என்று மகிழ்ச்சியில் திளைக்கின்றேன், எனக்கு டாக்டர்கள் இருக்கின்றார்கள் என்று. என்னுடைய செல்வத்தின் காரணமாக நான் பெரிய டாக்டரை பார்த்து சிறப்பான வைத்தியம் மேற்கொண்டு நன்றாக இருப்பேன். அவ்வளோ பேரும் பெரிய ஆஸ்பத்திரிகளில் இறந்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் செல்வத்தை எல்லாம் அடித்த பிறகு அவர்களுக்கு நன்மைகள் எதுவும் இல்லை என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களிலிருந்து மீண்டு விட்டார்களா என்றால் ஒருபோதும் எவரொருவரும் ஒரு சிறு நோயிலிருந்தும் கஷ்டத்திலிருந்து விடுபட்டதாக இல்லை.
இதை பார்க்கணுமா அல்லது பார்க்காமையே உணர முடியுதா? உங்களுக்கு மட்டுமில்லை இந்த நோய் வாழ்நாள் முழுமைக்கும் தொடரும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் பரம்பரை நோய்களாக புதிய நோய்களாக உருவாகும். ஆகவே பரம்பரையாக சபிக்கப்பட்ட மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனையும் நம்பிக்கொண்டிருக்கின்றதன் காரணமாக நாளைக்கு எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இந்த கஷ்டம் வரும் என்று நம்புகின்றோமே, இதைவிட கேடு என்ன இருக்கிறது? உயிர் என்பது படைக்கப்பட இருக்கின்றது. அது புதிய படைப்பு, இறைவனுடைய படைப்பாக இருக்கின்றது. எனவே இறைவன் தன் படைப்பை காப்பி அடிப்பவன் இல்லை, தன் படைப்பை ரிப்பேர் செய்வன் இல்லை. அவன் புதிதாக படைப்பவன். ஒரு படைப்பை போன்று மற்ற படைப்பு கிடையாது, புதிய படைப்பாக படைப்பவன். அந்த புதிய படைப்பில் என்னுடைய நோய்கள் போய் தங்கிக் கொள்ளும், அது வரும் என்று கூறக்கூடிய ஷைத்தான்களை நாம் நம்பினோம். ஹெரிடிட்ரி டிசீசஸ், பரம்பரை நோய்கள், அதற்கு பேர் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமே. எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு குழந்தைகள்லாம் நாசமாக போகும். அதையும் கேட்டுட்டு வந்துட்டு பணம் கொடுத்துட்டு கரெக்டுன்னு சொல்லிட்டு வர்றோமே, இதை விட கேடு என்ன இருக்க முடியும்? தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனுடைய இரத்தம் வேறு, குழந்தையுடைய இரத்தம் வேறு, தாய்க்குடைய உணவூட்டம் வேறு, குழந்தைக்குடைய உயிரோட்டம் வேறு என்று தெரிந்த பிறகும் எந்த சம்பந்தமும் இல்லாத நிலையில் தந்தையாவது வேறு பக்கம் தாயோடு வளரக்கூடியது, தாயுடைய நோய் மட்டுமில்லை தந்தையுடைய நோயும் சேர்ந்து வரும் என்று கூறக்கூடிய இவர்களுக்கு நீங்கள் என்ன மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழவே செய்யும் என்று இறைவன் கூறுகின்றான். எதனை நீங்கள் மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழும். மனம் என்பது மாபெரும் ஆற்றல் மிக்கது. கெட்டதை நினைக்கும் பொழுது கெட்டது உண்டு, நல்லதை நினைக்கும் போது நல்லது உண்டு. என்னோடு சேர்ந்திருந்தால் மட்டும் நல்லது. என்னுடைய வாக்குகளோடு இணைந்திருந்தால் மட்டுமே நன்மையானதாக இருக்கும். என் குழந்தை பிறக்கப் போவது ஒரு நல்ல செய்தி இல்லையே, அங்கே என் குழந்தைக்கு என்னுடைய நோய்கள்லாம் வரப்போகுது, இனிமேல் தான் படைக்கப்பட இருக்குது, என் நோய்கள் வரப்போகுது, அது வர வேண்டாம்னு மனசுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்குது. இறைவன் அவ்வளோ வேகமாக சொல்கிறான், வேண்டாம் 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 சொல்லு. இல்லை, வரும் வரும் வரும். பகிரங்கமாக நிராகரிப்பவர்கள். அவர்கள் நிராகரிக்கும் காரணத்தால் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. கடுமையான வேதனை உண்டு. அவர்கள் எதனை வைத்திருக்கின்றார்களோ அது நிகழ இருக்கின்றது. அதன் காரணமாக கடுமையான வேதனை உண்டு. நான் அவர்களுக்கு எந்த அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் கெட்ட புகுந்துவிட்டது. அவர்கள்தான் படைப்பவர்கள் என்று நீங்கள் ஆக்கிக் கொண்டதன் காரணமாக. அப்படியானால் படைப்பாளன் யார்? தெளிவாக தெரிந்த பிறகும் படிப்பின் கேடு, கல்வி அறிவினுடைய மெத்தனம் அலட்சியப்படுத்திவிட்டது இறைவனை விட்டு உங்களை. இந்த நேரத்தில் கருவுற்றிருக்கும் பொழுது யாராவது ஒருவர் என் குழந்தைக்கு என்னுடைய நோய்கள் வரும் என்று யார் அதிகமாக நம்புகின்றார்களோ, வர வேண்டாம் என்று மனம் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது வரும் என்று யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எந்த கவலையும் வேண்டாம். உங்களுடைய மனதில் எதனை அதிகமாக கொண்டிருக்கின்றீர்களோ அது நிகழும். இறைவனுடைய வாக்கு. இரண்டும் இருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது, நிகழ வேண்டாம். அது என்னுடைய படைப்பு, புதிய படைப்பு. உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுடைய இரத்தம் வேறு, குழந்தையுடைய இரத்தம் வேறு. டாக்டர்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம் என்று கூறும்பொழுது அவ்விதமாகத்தான் நான் கேட்பேன். நாங்கள்லாம் படித்தவர்கள், இந்த காலத்திலெல்லாம் கடவுள் என்று உன்னை நம்பலாமா, அது எங்களுக்கு இடுக்கு என்று கூறும்பொழுது இறைவன் கேட்டுக்கொண்டான். ஊர் மக்களும் கேட்கிறார்கள், நீங்களும் படித்தவங்கமா இருக்கீங்க, நீங்கள் என்ன போய் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் செய்வற்றை பற்றி அவன் பராமுகமாக இல்லை. தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கின்றான். படிப்பறிவு என்பது சாக்கடை என்பதை சீக்கிரமாக அறிவீர்கள். கல்வி என்பது ஒரு கலவிச்சாலை என்பதை நீங்கள் சுத்தமாக அறிவீர்கள். உங்களுடைய குணம் விபச்சார குணமாக மாறிவிடும். பணம் ஒன்றுதான் குறிக்கோள், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேங்கிற அளவுக்கு அந்த குணம் மாறிவிடும். குணம் கெட்டுத்தான் பணத்தை சம்பாதிக்க முடியும். குணத்தை கொண்டு, நற்குணத்தை கொண்டு நான் வாழ்வேன் என்று நீங்கள் சொல்லுகிறானால் மற்றவர்கள் கூறுவார்கள், இவன் பிழைக்க தெரியாதவன். சூது வாதுகளை கொண்டு மட்டும்தான் வாழ முடியும் இந்த பணம் சம்பாதிப்பதற்கு.
குணங்களை விட்டுவிட வேண்டும். அதாவது இறைவனுடைய நற்பண்புகளையும் இறைவனுக்கும் உங்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒன்று மனசாட்சியம். அந்த மனசாட்சியத்தில் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் இருக்கின்றது. என்னை தவிர உங்களுக்கு கதி இல்லை, நான் ஒருவன் தான் என்ற முதல் மூச்சில் நான் கிடைக்கப்பட்ட அந்த ஒரு மனதின் சாட்சியத்தை படிப்படியாக நான் இறந்து கொண்டிருக்கின்றேன். மிக பெரும் நஷ்டத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று இப்பொழுது பயப்பட வேண்டும். உள்ளட்சமடையாளர்கள் இறைவன் இருக்கின்றான். மீண்டும் அவ்வளவையும் நான் புதுப்பிப்பேன் வேதத்தை கொண்டு. நீங்கள் தப்பி ஓட வழி இல்லாத நிலையின் போதும் நான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுதாவது மீள்வீர்களா என்று. அப்பொழுதும் எனக்கு யாரும் இல்லை என்று ஆகும் பொழுது உங்களுக்கான வாழ்க்கை தவணை சுருக்கப்படுகின்றது. இனியும் நீங்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை. நான் எப்பொழுது என்னுடைய இறைவன் இருக்கின்றேனா இல்லையா என்பதை நான் எப்படி அறிய முடியும் என்றால், எனக்குள் எவ்வளவு கவலை பாக்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் இறைவனுடைய வாக்குகளை காட்டிலும் ஷைத்தான்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நான் நம்பிக்கை கொண்டேன். அதாவது மனிதனுடைய வழிமுறையும் மனிதனுடைய அறிவினுடைய முதிர்ச்சியையும் நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். 21st century நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நவீன விஞ்ஞான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த விஞ்ஞானம் வளர வேண்டியிருக்குது. 21st century விஞ்ஞானத்தை பேசிக்கிங்க, 21,000 centuryலையும் சரி அன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் வளர வேண்டும். என்றென்று முடிவராத வளர்ச்சி. என்றைக்குமே அறகுறை. எப்போ வளர்ச்சி அடையணும்னு சொன்னோம் அறகுறை தானே. இந்த அறகுறையை நம்பிய அரை பைத்தியங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாம் பெருமை கொள்வதற்கு எதுவும் இருக்கிறதா என்று கேட்டார். நிச்சயமாக இல்லை. அச்சம் கொள்ள வேண்டாம். மனிதனுடைய அறிவு துடைத்து எறிய வேண்டிய பேப்பரை போன்றது. அந்த பணமும் அப்படித்தான், எதற்கும் உபயோகப்படாது. உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன கொண்டிருக்கின்றீர்கள்? இறைவனுடைய அருளும் இறைவனுடைய நெருக்கமும் இறைவனுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய ஆதரவும் வேண்டுமா? அல்லது நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து கொண்டு ஒருவருக்கொருவர் இறுதியில் ஒப்பாரி வைப்பீர்களே, இந்த கூட்டம் வேண்டுமா? எது வேண்டும் என்பதை இன்று முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுதும் உங்களுடைய உயிர் மூச்சுகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இறைவன் தன்னுடைய பேச்சை சுவாச காற்றாக அதில் அந்த வெறும் காற்றல்ல, உயிர் மூச்சு இறைவனுடைய வாக்குகள் அடங்கியது என்னுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்க நான் என் மனதின் சாட்சியத்தோடு இணைகின்றேன். ஆம், இறைவன் எனக்கு கூறியது இந்த வார்த்தை தான், அவனால் மட்டும்தான் முடியும். இப்பொழுது நான் ஏற்றுக்கொண்டேன். என் இறைவன் ஒருவனை தவிர கதி இல்லை என்று நான் என் நெஞ்சத்தை தூய்மையாக்குகின்றேன். நெஞ்சத்தை தூய்மையாக்கிக் கொள்வது உங்களுடைய இறை வழிபாட்டுக்கு முதன்மையானது, இறுதியானதும். இதற்கப்பால் தூய்மை அடையக்கூடியது எதுவும் கிடையாது. என்ன இப்பொழுது கவலைக்குரியது இருக்கிறது உங்களுடைய மனதில்? நீங்களாக இறைவனுடைய நல்ல செய்திக்கு விரோதமாக உங்களுடைய அறிவின் திமிரை கொண்டு நிராகரிப்பை கொண்டும் இணை வைப்பை கொண்டும் கெட்டதை நான் நம்புகிறேங்கிற அந்த ஒரு அநியாயத்தை தவிர, உங்களுக்காக நீங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இந்த அநியாயத்தை தவிர, அதன் காரணமாக இறைவன் உங்களுடைய போக்கில் விட்டுவதன் காரணமாக அநியாயங்கள் எனக்கு வர இருக்கின்றன என்று நான் பயந்து கொண்டிருக்கின்றேன், கவலை கொண்டிருக்கின்றேன். ஆனால் இறைவனுடைய வாக்கு கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், நான் இருக்கின்றேன். உன்னை நம்ப முடியாது. நான் என் மனிதர்களையும் என் அறிவையும் நம்புகின்றேன். அப்பொழுதும் கூட நாம் நடுநடுவு பெறவில்லை. எப்பொழுது அமைதி எனக்கு இருக்கின்றதோ நான் இறைவனை அதிகமாக நம்புகின்றேன் என்று பொருள். எப்படி ஏன்று என்ற அந்த கல்வியினுடைய அறிவிற்குள் செல்லாமல், அந்த பாதையில் செல்லாமல் அப்படியே நம்பிக்கை கொண்டேன். அவன் வழியை நான் அறிய மாட்டேன், அவனையும் நான் பார்க்க முடியாது, அவன் வழியையும் அறிய மாட்டேன். அவன் சகலவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், அகிலங்களை படைத்தவன், மனதையும் படைத்தவன், உயிரையும் படைத்தவன், எதற்குமே உருவம் இல்லை. இந்த உலகம் வெட்ட வெளியில் தோன்றியது தானே, எதுவுமே இல்லாத அந்த ஸ்பேஸ் வெட்ட வெளியில் இந்த அகிலங்களே தோன்றியது, உருவாக்கப்பட்டது. இங்கும் அதே மாதிரி எனக்கு எந்த விதமான பொருள் அடிப்படையிலும் இல்லாத மனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மனமும் வானங்களையும் மிஞ்சியது. அதற்கப்பால் என்ன இருக்கிறது என்பதை தேடக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய அந்த மனம். இப்பொழுதுதான் இந்த மனதிலிருந்து தான் என்னுடைய தெளிவும் பிறக்கின்றது. இந்த அகிலங்களே வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அவ்வளவும் வெட்ட வெளியிலிருந்து, அந்த இருளிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் தோன்றியது தான் இந்த சிந்து அகிலம். இந்த விஷயத்தை நான் நினைக்கும் பொழுது இந்த அகிலங்களையும் மிஞ்சிய அந்த ஞானங்கள் என்னுடைய மனதில் இப்பொழுது அமைந்திருக்கின்றது. இதை கொண்டுதான் அறிய முடிகின்றது வெட்ட வெளியிலிருந்து இருளிலிருந்து பிறந்தது இந்த உலகம் என்று.
அதற்குள் இருக்கிற சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்தும். இங்கும் நான் இருளாக இருக்கின்றேன், எதுவும் தெரியவில்லை என்பது இருள். ஆனால் படைப்பாளன் அதிலிருந்து ஒளி வெள்ளத்தை படைக்கக்கூடியவன், ஏற்றுக்கொண்டேன். அந்த படைப்பு உருவாகும் பொழுது நான் கவனிக்க முடியும், எனக்காக என்னுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வருகின்றன. இது என்றுமே முடிவில்லாத சூழ்நிலையாகவும் இதில் நிரந்தரமாக நான் வாழக்கூடிய அனைத்து இறை பாக்கியங்களையும் கொண்டு நான் வாழ இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக பொறுமையை மேற்கொள்கின்றேன், சத்தியத்தை கொண்டு. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வெட்ட வெளியிலிருந்து உருவாக இருக்கக்கூடிய ஒளி வெள்ளம் மிக்க ஒரு புதிய உலகம் உங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் உருவாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயமும் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய நற்பலன்களை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையில் நீங்கள் சமாதானம் அடையுங்கள். நிச்சயமாக இறைவன் உண்மையாளன், அவன் ஆற்றல் மிக்கவன் என்பதன் மீது சமாதானம் அடையுங்கள். இந்த சாந்தமும் சமாதானமும் மட்டும்தான் இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறியாகும். உங்களுடைய கலகங்களும் கலவரங்களும் குழப்பங்களும் நிச்சயமாக இறைவனிடம் செல்லுபடியாகாது. யார் சாந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக மிக மேன்மையான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள், சத்தியம்தான். என் இறைவனே, நான் ஏற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின் மீது என்னுடைய நெஞ்சத்தை உறுதியாக்கி வை. உங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும். வாயை திறந்த மொழியாக கேட்காதீர்கள், உள்ளத்தை உணர்வாக அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேடக்கூடிய இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பூசாரிகள் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கெட்டது போதும், தொலைந்தது போதும், நமக்குள் விரோதங்கள் ஏற்பட்டது போதும். ஒரே இறைவன் உங்களோடு இருக்கின்றான். அத்தியாயம் 2 186. சமீபமாக இருக்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு நெருக்கமாக விரும்புவது உங்களுடைய உயிர். அந்த உயிரை பாதுகாப்பது மனம். அந்த மனதிற்குள்ளே நற்செய்தி, அந்த நற்செய்திக்கு பின்னால் மாறும் இறையாற்றல், அந்த இறையாற்றல் நான். எனக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு, இந்த இரண்டுக்கும் இடையே நீங்கள் கலந்துவிடுங்கள். இதற்கு அப்பால் வெளியேறிவிட வேண்டாம். மனதின் பக்கம் கூட சென்று விடாதீர்கள். அங்கு உங்களுடைய அறிவு என்ற மாபெரும் குப்பைகள் கிடைக்கின்றன. மனதில் இருப்பது அவ்வளவும் குப்பைகளாக இருக்கின்றது. அதற்கும் முன்பாக என்னுடைய வாக்குகளோடு இணைந்துவிடுங்கள். மாபெரும் ஆற்றல் மிக்க படைக்கும் சக்தியோடு இணைந்துவிடுங்கள். என்னை நீங்கள் பார்க்க முடியாது, நான் அங்கு இல்லை. என்னுடைய வாக்குகள் இருக்கின்றன. என் வாக்கு உண்மையானது. என்னுடைய வாக்காக நீங்கள் இருங்கள். இந்த வாக்கிற்கு அப்பால் வேறு எந்த ஒன்றையும் நீங்கள் தேடக்கூடாது, தேடவும் வேண்டாம். அது நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்காக. இது சந்தேகமும் வேண்டாம். சந்தேகம் கொள்வோரில் நான் ஆகிவிடக்கூடாது என்பதன் மீது இன்று நீங்கள் உங்களை பிரார்த்தனை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்னமும் கூறுகின்றான் அத்தியாயம் 2 153, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நான் இருக்கின்றேன். அவசரப்பட்டுவிட வேண்டாம். அவசரத்தில் தவறிவிடும், அவ்வளவுமே தவறிவிடும். மறைவாக இருக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷம் தவறிவிடும். உங்களுக்காக நெருங்கி அது உங்களுடைய விளைச்சல் பொருள்களாக உருவாகி கொண்டிருக்கும் பொழுது அதனை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள். கருவிலையை சிதைப்பதை போன்று சிதைத்து விடாதீர்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள், சத்தியத்தை மேற்கொள்ளுங்கள், உண்மையாளர்களாக இருங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உள்ளட்சத்தோடு வாழ்ந்து வாருங்கள். நிச்சயமாக நான் உங்களோடும் உங்களுடைய குழந்தைகளோடும் உங்களுடைய சந்ததிகள் பெருகுமே அதனோடும் உங்களுடைய சமுதாயத்தினரிடம் தனித்தனிய முறையை அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப அவர்களுடைய தன்மைகளை நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு. உங்களுடைய பூசாரிகளை பின்பற்றாதீர்கள். உங்களுடைய முன்னோர்களை வடிகெடுத்தார்கள், முன்னோர்கள் நம்மை வடிகெடுத்தார்கள், நாம் நம்முடைய குழந்தைகளை வடிகெடுக்க இருக்கின்றோம். இன்று உங்களுக்கான ஒரு புதிய சமுதாயம் உருவாகின்றது. உங்களோடு இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த அத்தியாயம் 2 153 அத்தியாயம் 2 186 இந்த இரண்டையும் மனதில் கொண்டு நிச்சயமாக இதற்கு விரோதமான எந்த ஒரு போக்கையும் நான் மேற்கொள்ள மாட்டேன் என்று இறைவனோடு சார்ந்து விடுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் உங்களுடைய வம்சங்களையும் உங்களுடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க போதுமானவன். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா?
நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.